விலையில்லா விருதக வீடு கட்டி கொடுக்குறோன்றதுன்றது பாத்தீங்கன்னா நாங்க தளபதி பணம் கொடுக்குறாரா இல்லையான்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லு, தெரியுமா? 10, 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு பரிசளித்ததோடு அரசியல் மற்றும் சினிமா வட்டாரங்களில் சைலண்ட் மோடுக்கு சென்றுள்ளார் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய். எனினும் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து கலந்து கொண்டு வருகிறார். சென்னையை அடுத்த பொன்னேரியில் பழங்குடியினர் இருவருக்கு விஜய் ரசிகர் மன்றம் சார்பில் இலவசமாக வீடு கட்டி தரப்பட்டுள்ளது. விஜய் விலையில்லா வீடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் இந்த வீடுகள் பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. புதிய வீடுகளையுமே புசி ஆனந்த் தான் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்துள்ளார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் ரசிகர்கள் பணம் திரட்டி கட்டித்தந்த வீட்டிற்கு விஜய் இலவச வீடு என்று பெயர் சூட்டியது ஏன்? விஜய் ரசிகர் மன்ற இலவச வீடு என்று பெயர் வைக்கலாமே என ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்பினார். கேட்கப்பட்ட கேள்விக்கு தெளிவான விளக்கம் அளிக்காமல் டென்ஷனான புசி ஆனந்த் தளபதி பணம் கொடுத்தாரா இல்லையா என்று உங்களுக்கு தெரியுமா என தொடங்கி பிறகு ஒருமையில் மிரட்டும் துணியில் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் ஆனந்த் செய்தியாளரிடம் இவ்வாறாக பேசும்போது அவர் பின் நின்ற கட்சி நிர்வாகிகளும் கரகோஷம் எழுப்பி நாகரீகமற்ற முறையில் நடந்து கொண்டனர். இது வந்து இதுல வந்து 3,50,000 ரூபாய் செலவு பண்ணி இங்க இருக்கிற இந்த ரசிகர்கள் மட்டுமே இந்த காசு செலவு பண்ணி இந்த வீடு கட்டிருக்காங்க. அதாவது தளபதி இப்பதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதாவது விஜய். ஆனா அவரு தான் இதுக்கு செலவு பண்ணிருக்கணும், அவரு தான் மேலிடத்துல இருந்து இதுக்கு ஃபண்டு கொடுத்துருக்கணும். இலவச வீடு போது நீங்க வந்து ரசிகர்களே காசு வாங்கி வீடு கட்டி கொடுக்குறது எதுக்கு அந்த பேர் வைக்கணும்? அப்ப ரசிகர் தளபதி ரசிகர் மன்ற இலவச வீடு அப்படித்தானே சொல்லியிருக்கணும். நீங்க ஏன் விஜய் பேர் வச்சிருக்கீங்க? நீங்க வந்து இதை வந்து நீங்க வந்து கட்டி நாங்கள் கொடுத்துருக்குறோன்றது சொல்லியிருக்கோம், புரியுதுங்களா? இது வந்து அவரு கொடுத்தாரா இவங்க செஞ்சாங்களான்றது நாங்கள் சொல்லுவோம். தளபதி விலையில்லா வீடு கட்டுறதுக்கு கீழே நாங்கள் எது கட்டி கொடுத்துருக்குறோன்றது இந்த நேரத்தில் அதுதான் சார். ரசிகர் மன்றத்தை கொஞ்சம் சேர்த்துருக்கணும்ல. தளபதி ரசிகர் இலவச வீடு தான் சொல்லியிருக்கீங்க. தளபதி விலையில்லா விருதக வீடு கட்டி கொடுக்குறோன்றதுன்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் தளபதி பணம் கொடுக்குறாரா இல்லையான்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லு, தெரியுமா? இது மட்டுமில்லாமல் பல்வேறு நிகழ்ச்சிகளில் விஜயுடன் இருக்கும் போதே புசி ஆனந்த் கடுமையான வார்த்தைகள் மற்றும் செயல்பாடுகளை வெளிப்படுத்தி வந்துள்ளார். செய்தியாளருக்கு பதிலடி கொடுத்து விட்டதாக விஜய் ரசிகர்கள் புசி ஆனந்தை கொண்டாடி வரும் நிலையில் இப்படிப்பட்ட ஒருவரையா கட்சியின் பொதுச் செயலாளராக விஜய் நியமித்துள்ளார் எனவும் தமிழ்நாட்டில் கட்சி கால்பதிக்கும் முன்னமே இப்படியான நடவடிக்கை இருக்கிறதே என்று சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துகளும் வலம் வந்து கொண்டிருக்கிறது.